உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொன்னி தோ வரப்பா கதவை தர பொன்னி ஏண்டி கதவை தட்டினா திறக்க மாட்டியா? மா புடவை மாத்திட்டு இருந்தமா. எங்க மாத்தவே இல்லையே, அப்படியே தானே இருக்க. அதுக்குள்ளேயே நீ கதவை தட்டிட்டியே, அப்புறம் எப்படி மாத்த முடியும்? இல்லையே, வேற ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதுவா பா, அது பூனை உள்ள வந்துச்சுப்பா, அத நான் அடிச்சு விரட்டிட்டேன், அதான் அந்த சத்தம் நினைக்கிறேன். நம்ம வீட்ல எங்க பூனை இருக்கு? ஏயா ஏதாவது திருட்டு பூனை வந்திருக்குமியா, அதான் அவ அடிச்சு விரட்டிட்டாளே. வாயா போவா. சீக்கிரம் சாப்பிடவா. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு போய் படுங்க போங்க. இவ ஒருத்தி. சரவணா எந்திரேடா. சரவணா எந்திரி. ஐயோ, இவங்க எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்குறது? இவனை எப்படி வெளியில அனுப்புறது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரவணா 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 எந்திரி சரவணா. பொன்னி சரவணா அம்மா சரவணா எந்திரி. அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, நம்ம வீட்டுக்குள்ள மழை பெய்யுதுமா. சத்தம் போடாதடா. பொன்னி மழை பெய்யுது பொன்னி. எந்திரிடா எந்திரிடா. வா எந்திரி எந்திரி. நம்ம வீட்டுல மழை பெய்யுது. பொன்னி மழை பெய்யுது. பொன்னி யாரு எங்க வாய மூடு. அங்காள பரமேஸ்வரி தாயே. ஐயோ, சத்தம் போடாத. வா வாடா வாடா. வா போ போ. பொன்னி வா. பொன்னி இப்படி போயிடலாமா? பொன்னி உள்ள பொன்னி
ஏய் பொண்ணு வாடா. ஏய், வா. ஐயோ, இன்னைக்கு ஏன் மூஞ்சில முழிச்சானே தெரியலையே. வாடா படுத்துறானே. உங்க அப்பாவா வா. வாடா. பார்த்து பொண்ணு போ. என்ன இவ வீட்டுக்குள்ள போனா இன்னும் ஆளே காணோம். இவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை பையன் மாட்டிக்கிட்டானோ? அப்படின்னா இந்நேரத்துக்கு லைட் எரிஞ்சிருக்கணும், ஒரே சத்தமா இருந்திருக்கணுமே. அப்படி ஒண்ணும் நடக்கலையே. ஆமால. ஏய், நான் வேணா உள்ள போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ போய் மாட்டி அவனையும் மாட்டி விட்டுறாத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். எப்படியோ அவன் வந்துருவான். இல்ல போதையில வேற போனானா, அதான் ஏடா கூடமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடுவானோன்னு டென்ஷனாவே இருக்கு. அதெல்லாம் அவன் சமாளிச்சு வந்துருவான். இரு, ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். ஐயோ, வாடா. அண்ணே, அங்க பாரு. போ. பொண்ணு போகாத பொண்ணு. ஏய் பொண்ணு. ஏய் அடப்பாவி, சரவண மாட்டிக்கல, மட்டைட்டான் போல இருக்கு. ச்சே, இந்த பொண்ணை சொதப்பிட்டா இவள. பொண்ணு வாணே. பொண்ணு ஏய், என்ன காரியத்தை முடிச்சிட்டு வரானா எப்படி வந்து கிடக்குறான் பாரு. இவனெல்லாம் நம்பி கூட்டிட்டு வந்த பாரு. நம்மளே தான் நாமளே அடிச்சுக்கணும். வாணே போலாம். இப்ப இவனை என்ன பண்றது? ஆ? இவனை என்ன பண்றதா? இவனை இங்கே விட்டுட்டு போக வேண்டியதா? பொழுது விடிஞ்சு தானா எழுந்திருச்சு போவான். ஏய், அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அதுக்காக இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி பெட்ல தூங்க வைக்க சொல்றியா? ராத்திரியெல்லாம் கொசு கடியில இங்கே கடக்கட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். வாணே போலாம். பொர்ணி, வாணே, வா.
தங்கம் என்னாச்சு? முடியல மாமா, வயிறு பயங்கரமா வலிக்குது. தங்கம் முடியல மாமா, வயிறு வலிக்குது. ஒரு நிமிஷம் தோறேன். மா மா அப்பா மா அம்மா சீக்கிரம் வாமா. என்னடா? வா சீக்கிரம் வா. மா ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் வா. ராஜபாண்டி, என்னடா என்னடா ஆச்சு? மா என்னாச்சு? 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 ஐயோ, வயிறு ரொம்ப வலிக்குது அத்தை. மா இப்ப என்னம்மா பண்றது? ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவோம்யா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்ல தங்கம்? வா தங்கம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் தங்கம். வா. மெதுவா. ஏய் முடியல. செல்லா, இந்த மாதிரிலாம் வலி வருமா? இல்லங்க, இந்த மாதிரி நேரத்துல இப்படி வலி வராது. பிரசவ நேரத்துலதான் வரும். என்னாச்சுன்னு தெரியலையே. தங்கம் கொஞ்சம் பொறுத்துக்கு தங்கம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் தங்கம். மாமா, என்னால முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கமா. முடியலன்னு சொல்றாளேப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. தங்கம் கொஞ்சம் பொறுத்துக்கடி. துளசி பொறுத்துக்கமா. ஹாஸ்பிட்டலுக்கு வாடி போலாம். முடியல அத்தை. ஐயா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. மா என்னம்மா? போப்பா, சொன்னா கேக்குறா. வாப்பா, வா வா. உள்ள செல்லத்தாய், என்னன்னு பாத்துக்க. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயா ராஜபாண்டி, மா என்னம்மா ஆச்சு? காரு கலைஞ்சிருச்சியா? அண்ணா, குட்டிமா, சொல்லுண்ணே. குட்டி உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குல்ல? அண்ணே, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ படு குட்டிமா. அங்க ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? அண்ணே, என்ன ஏதாவது கனவு கண்டியா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை குட்டிமா. நீ படு. சும்மா சொல்லாத. இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்க, உன் குரல் வேற சரியில்லை. என்னை பத்தி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அண்ணே, என்னண்ணே? ஆமா குட்டிமா, கனவுல கூட வரக்கூடாத ஒரு கெட்ட கனவு. சரி, நீ அதை விட நீ படுத்துங்க குட்டிமா. கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ம், சரிண்ணே. என்ன கனவுன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லை, அது நீ தூங்கு, நீ படுத்து தூங்கு. நீ இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? உன் தங்கச்சிக்கிட்டே விஷயத்த மறைக்கிறியா? இல்லை குட்டிமா, சொல்லுண்ணே. உனக்கு கர்ப்பம் கலையிற மாதிரி ஒரு கனவு. குட்டிமா, குட்டிமா, அண்ணே, அதை நீ பயப்படாத, புரியுதா? அது கனவு சும்மா, இதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. நான் ஒரு மடையன், நானே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ யோசிக்காதன்னு சொல்கிறேன் பாரு. ஒரு பதட்டத்தில் ஃபோனை பண்ணிட்டேன், அதான் ஒன்றும் ஆகாது. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். சாமி இருக்கு, அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா? சரி, நீ படுத்துக்கோ. ம், சரிண்ணே. சரி குட்டிமா. என் அண்ணா உன் மேல உயிரையும் வச்சிருக்க. நானும் அப்படிதான். நீ நல்லபடியா பிறக்கணும்.
என் அண்ணனுக்கு நீ துணையா இருக்கணும். உன்னை பாக்குறதுக்காக நாங்க எவ்வளவு ஆசாசியா இருக்கோம் தெரியுமா? சீக்கிரமே நீ பிறந்து வந்துரு. ஓய், என்னடி தூங்காம உட்காந்துட்டு இருக்க? நம்ம புள்ள என்ன சொல்லுது? என்ன ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும். சரி, நீ படுத்து தூங்கு. படு. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? தப்பா எதுவும் நடக்க போகுதா? கடவுளே, அப்படி எதுவும் நடக்க கூடாது. கடவுளே, எதுக்கு குட்டிமா பத்தி இப்படி ஒரு கனவு வருது? நீதான் காப்பாத்தணும். தம்பி, சாமி, சாமிக்கு படையல் போட்ட சாப்பாடு இதான், நீங்க சாப்பிடணும். சாப்பிடுப்பா, சாப்பிடு. சரி. சரிப்பா. அத்தை, கோவில பூஜை முடிச்சிட்டு மாப்பிள்ளை நேரம் சாப்பிட்டுருப்பார்ல? பேராண்டி சாப்பிட்டு இருப்பான், நீ சாப்பிடு முத்தே. சரிங்க அத்தை. கமலா, பொன்னிய சாப்பிட கூப்பிடு. சரிங்க. பொன்னி, பொன்னி, சாப்பிட வாடி. ஹே, இவ அடிய பொண்ணு, என்னடி காரியம் எப்படி பண்ற? தெரியலையா கிழவி? நல்ல நாட்டுக்கோழி முட்டையில வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி போட்டு கரண்டியால கடகடன் அடிச்சு போட்டு
நொர பொங்குற மாதிரி ஆக்கி பதமான சூட்ல இருக்கிற தோசைக்கல்ல ஊத்தி அது வெந்து பொன் முறுவலா வந்ததும் அதை திருப்பி போட்டு பக்குவமா சுட்டு எடுத்துட்டு வந்த ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏய், அங்க உன் புருஷன் கோயில விரதம் இருந்து படையல் சோறு சாப்பிட்டு இருக்காப்ல, நீ முட்டை ஆம்லெட் சாப்பிட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்காது? நீ சொன்ன மாதிரி உன் மாப்பிள்ள என் புருஷனா இருந்தா தானே? அவர்தான் என் புருஷன் இல்லையே. ஏய், இந்த வந்தனம். ஏங்க, நீங்க உட்காருங்க. விரத சாப்பாடு சாப்பிட உட்காந்துட்டு இப்படி சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. அது குடும்பத்துக்கு நல்லது இல்லங்க. அதுக்கு தானே இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏய், நீ இப்படி அசைவம் சாப்பிடறதுனால என் மாப்பிள்ள கருப்பு கட்டி வேட்டைக்கு போகும்போது அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யார் என்ன பண்றது? எதுக்கு இப்படி பதறீங்க? நான் என்ன உங்க மாப்பிள்ள கூட பொண்டாட்டியா வாழ்ந்தனா? ஒண்ணும் கிடையாது.